அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூடும்படியாய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துல நன்றியுள்ள இதயத்தோடு தேவ சமூகத்தில் இந்த நாளில் நம்ம காணப்படுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மனதோடு ஒரு தேவ சன்னதியில இருக்கக்கூடிய அனுபவத்தோடு நீங்கள் இருக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேம்பில் இருக்கலாம், ரூமில் இருக்கலாம், கையில் மொபைலில் வைத்து கொண்டிருக்கலாம், அல்லது லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தாமே அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பும்படியாய் அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் செய்யும்படியாய் அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சி அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் ஒரு ஷீப் பைப்பில் பேட்டி லீட் பண்ணுகிறான். கர்த்தர் தாமே பிள்ளை அபிஷேகித்து அவருக்கு அந்த தேவையான எல்லாவித பரிசுத்தையும் கட்டளையிட்டு ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இந்த ஆராதனையை லீட் பண்ண கர்த்தர் தாமே பிள்ளைக்கு அனுகிரகம் செய்வாராக. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்து இந்த ஆராதனையை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் அதை சுகந்த வாசனையை முகரும்படியாய் கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, சுகத்தை தந்தீங்க, பலத்தை தந்தீங்க, இந்த அன்பின் ஐக்கியத்தை தந்தீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க போகிறோம். ஆண்டவரை எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இந்த ஈவை நிறைகளை தந்தபடியால் நன்றியுள்ளதோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் சேனையின் கர்த்தராலே நிறைவான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்யும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஆராதனை கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வேத பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. செய்தி பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபை கடந்து வந்து ஜனங்களை ஆசிரியக்கும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆராதனையின் ஒவ்வொரு பணிமூட்டுகளையும் கர்த்தர் தாமே அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பொற்பாதங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போதும் பிள்ளை பேட்டி இந்த நாளின் ஆராதனை லீட் பண்ணுவோம். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த நாளின் காரியங்களை கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே இப்போதும் பிள்ளை பேட்டி வந்து அந்த ஒரு ஷீட்டை லீட் பண்ணுவான். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த வர்ஷிப்பு ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ணி தேங்க் பண்ணி வர்ஷிப் பண்ணுவோம். Dear Lord, our loving Heavenly Father, we thank you for this wonderful time, Lord Father. Thank you, Lord Father, for being our God, Lord. Thank you, Lord, for everything you've done in our lives, Lord Father. Thank you, Lord, for helping us to all come in one place, Lord Father, in spirit, Lord. Although we are in different places, Lord Father, please unite us all one in spirit, Lord, and help us to worship your name and praise your name. And Lord Father, give all the glory and honor due to your name, Lord Father. Help us to worship you with all our hearts, all our might, all our strength, Lord Father, and help us to glorify your name, Lord Father. Lord, to give you, we give all the glory, Lord. Have mercy on us, Lord Father. Let this entire worship and service be pleasing and acceptable to you, Lord. In the name of Jesus we pray. Amen. Amen. இப்பொழுது முதல்ல ஆண்டவரை துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே அந்த பாடலை நம்ம சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சு பாடி ஆண்டவரை போற்றுவோம். பாடிட
துதி சாற்றிடுவோம். இன்றவனாம் திரையாதிரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். இன்றவனாம் திரையாதிரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமான சோதரிப்போமே. ஆகுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாருடமே மிக கொண்டிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருடமே மிக கொண்டிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாழுமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாழுமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து சோதரிப்போமே. ஆகுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாருடமே மிக கொண்டிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருடமே மிக கொண்டிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Amen. Let us praise God. He is wonderful God. Lord. Is today also அவர் நம்ம காக்கிறவர் அவர்தான். நாளையும் அவர் காக்கிறவர் அவர்தான். போகையிலும் வரத்திலும் காப்பவர் அவரே. He is a great God. He looks after us. Although we are very low on earth, He is high above in the heavens, but still He is such a loving God. People, we have come to praise and worship His name. We have to come to worship His name, and we have come here to thank His name and give the glory and honor to His name. Let us one moment. Let us take one moment and let us ask God to forgive our sins. No one is holy. We have all sinned and fallen short of the glory of God. நமக்கு மிக சின்ன பாவமாக தோணும். ஆனால் பாவம் தான். Whatever sin you have committed, knowingly or unknowingly, let us ask God to forgive our sins. Lord, have mercy on us, Lord. Forgive all our sins, Lord Father. Forgive our sins and make us whole. Whoever it is, let us come to God. Jesus says, come to me. வா பாவேதா அவர் அழைக்கிறார். அவருக்கு அந்த சத்தத்தை, அந்த அன்பை நினைத்து அவருடைய நம்ம வந்தால் அவர் நம்ம பாவங்களை எல்லாம் அழிப்பார். He is faithful. Let us come to Him. It is time for us to come to Him. என்னிட
நம்பலாமோ சிலுவை பாவிகளடைக்கலமல்லோ சீக்கிரம் ஓடிவாவே வா பாவி மலைத்து நில்லாதே வா வா பாவி மலைத்து நில்லாதே வா என்னிடத்தில் வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே வாராயோ பாவி வா பாவி மலைத்து நில்லாதே வா வா பாவி மலைத்து நில்லாதே வா வா பாவி மலைத்து நில்லாதே வா வா பாவி மலைத்து நில்லாதே வா. நம்ம அவரிடத்து வந்தால் அவர் இரு கரங்களையும் நீட்டி நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். He loves us like anything. நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரேன்னு நம்ம ஒத்துக்கொண்டு அவரிடத்து சமத்தில் வந்து நின்றா He is faithful to wash us. We should wash us ourselves and make us whole. He is able to make us whole. நம்ம தான் வரணும் first. Then He is able to make us whole. Thank you, Lord. Thank you, Lord, for being with us, Lord Father. Thank you, Lord, for making us whole, Lord. Lord, we have come to you, Lord Father. Make us whole, Lord Father. Wash us and make us clean, Lord. Thank you, Lord Father, for cleansing us. Lord, we believe in your words, Lord Father. Lord, we humble ourselves and we have come to you, Lord Father. Cleanse us all and make us whole, Lord Father. Thank you so much, Lord. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எங்க பாவத்துல மன்னிச்சிங்களா ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்வில் எத்தனையோ நன்மையில செய்தீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, you have been with us throughout, Lord Father. Lord, from our birth till now you were with us, Lord. Thank you so much, Lord, for all that, Lord Father. Lord, your words, they say that சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருந்தாலும் கர்த்தரை தேடுவதில் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களா. அதை நினைச்சு நன்றியோட இதயத்தோட சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ குறையில்லையேன்னு அந்த பாடலை பாடி குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவர் நம்ம வாழ்க்கையில he has given us victory. அப்படிதானே? Even if he gives us or not, we have to give thanks to his name, because he is able to give us. Only he is able to provide for us. Now let us worship God, that blessed holy name, which the cherubims and the seraphims, they all bow down and they worship him. All the angels, the saints, the elders, they worship him with all reverence. We are just humans. He created us, but still he looks upon us. He loves us. So let us worship him from the bottom of our hearts. What we can do is we can worship him with all our strength, all our heart and all our might. We can worship him. We can humble ourselves and we can bow down to God and worship him. Nama pray, let us worship him. Namakku mudinjadha nama seivom. Let us love God even more. Namakku only that we can do. We can love him and then we can obey his commandments. அப்படியாக அன்பு கூறுவேன் சொல்லி அந்த பாடலை பாடி நம்ம தாழ்மையா let us worship the great God. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 Lord, we worship you, Father. Lord, you loved us like anything. You truly loved us. You expect us also to love you, Lord Father. Lord, you in this moment also, Lord Father, we love you, Lord Father. We worship you, Lord Father. We humble ourselves, we humble our hearts, and Lord Father, we fall down, Lord Father, to you, Lord. We worship you, Lord Father. Holy of holies, ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளி. Lord Father, how great a God you are, but still you loved us, Lord Father, and you sent your only begotten Son. Because of that love, your love, more than your Son, you loved us, Lord Father. How great it is. If we realize that, we will worship you, Lord Father, with all our hearts, and we will love you, Lord Father. Help us, Lord Father. There are a lot of shortfalls and shortcomings on our side. Lord, please forgive us and help us to worship you truly, Lord Father. Have mercy on us, Lord. Our loving Heavenly Father, we thank you for this wonderful time. Thank you, Lord, for giving us this wonderful day, Lord Father. Thank you, Lord, for giving us this opportunity, Lord Father, to give thanks to you, to give the glory and honor due to your name, and to worship your blessed name, Lord Father. We bless your name, O Lord. Have mercy on us, Lord. Take care of us and the entire service, Lord. Be with us, and let it be pleasing and a sweet aroma in your presence, Lord. The words which are being sown also, Lord Father, let it fall on good ground. Let it give forth fruit 30, 60, and 100. Be with the entire service, Lord Father. You are our God. We are your people, Lord. Help us to be your people, Lord. Have mercy on us, Lord. In the name of Jesus we pray. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம ஆராதனை லீட் பண்ண பிள்ளை பேட்டியை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசிரிப்பாராக. ஒரு சின்ன ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்தது, இடைக்கிட கட்டாயி போனது. தயவாய் அதை மன்னிக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். முதல் வேத பாடத்தை பிள்ளை ஷைனி வாசிப்பார். Praise Lord. The reading is taken from 1 John chapter 1 verse 1 to 4. That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked at our hands, have touched. This we proclaim, conquering the word of life. The life appeared, we have seen it and testified to it. And we proclaim to you the eternal life, which was with the Father and has appeared to us. We proclaim to you that we have seen and heard, so that you also may have fellowship with us. And our fellowship is with the Father
and His Son, Jesus Christ. We write this to our joy complete. ஆமீன். வேத பாடத்தை வாசித்த பிள்ளை ஷைனி ஆசிரிப்பாராக. அவங்க செபஸ்டினையும் கிறிஸ்டியையும் ஷைனியும் சைமனையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசிரிப்பாராக. அடுத்த வேத பாடத்தை பிள்ளை ஜெரிந்தா நமக்காக வாசிப்பாள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-5 வரை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து கொண்டிருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். வேத பாடத்தை வாசித்த பிள்ளை ஜெரிந்தாவை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளை பேட்டியையும் ஜெரிந்தாவையும் ஆண்டவர் அவங்களுக்கு தானமாய் கொடுத்த பிள்ளை சேக்கையும் மேக்கையும் கர்த்தர் குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வேத பாடத்தை பிள்ளை ஆனி வாசிப்பாள். Praise the Lord. Today's Bible reading is taken from 2 Peter 1 verses 16 to 18. For we did not follow cleverly devised stories when we told you about the coming of our Lord Jesus Christ in power, but we were eyewitnesses of His majesty. He received honor and glory from the God the Father when the voice came to Him from the majestic glory, saying, This is my Son, whom I love, with Him I am well pleased. We ourselves heard this voice that came from heaven when we were with Him on the sacred mountain. Amen. ஆமீன். வேத பாடத்தை வாசித்த பிள்ளை ஆனியை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ராஜ்குமாரையும் பெமிலாவையும் ஆனியையும் அனையாவையும் அவர்களோடு இருக்கக்கூடிய தம்பி நித்தினையும் கர்த்தர் தாமே கிருபையாய் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வேத பாடத்தை மகள் பின்ஸ்கி வாசிப்பாங்க. പാഠഭാഗമായി മത്തായി എഴുതിയ സുവിശേഷം 17-ാം അധ്യായം 1 മുതൽ 5 വരെയുള്ള വചനങ്ങൾ. മത്തായി 17-ന്റെ 1 മുതൽ 5 വരെ. 6 ദിവസം കഴിഞ്ഞ ശേഷം യേശു പത്രോസിനെയും യാക്കോബിനെയും അവന്റെ സഹോദരനായ യോഹന്നാനെയും കൂട്ടി തനിച്ച് ഒരു ഉയർന്ന മലയിലേക്ക് കൊണ്ടുപോയി അവരുടെ മുമ്പാകെ രൂപാന്തരപ്പെട്ടു. അവന്റെ മുഖം സൂര്യനെ പോലെ ശോഭിച്ച് അവന്റെ വസ്ത്രം വെളിച്ചം പോലെ വെള്ളയായി തീർന്നു. മോശയും ഏലിയാവും അവനോട് സംസാരിക്കുന്നതായി അവർ കണ്ടു. അപ്പോൾ പത്രോസ് യേശുവിനോട്, കർത്താവേ, നാം ഇവിടെ ഇരിക്കുന്നത് നന്ന്. നിനക്ക് സമ്മതമെങ്കിൽ ഞാൻ ഇവിടെ 3 കുടിൽ ഉണ്ടാക്കാം. 1 നിനക്കും 1 മോശയ്ക്കും 1 ഏലിയാവിനും എന്ന് പറഞ്ഞു. അവൻ പറയുമ്പോൾ തന്നെ പ്രകാശമുള്ളൊരു മേഘം അവരുടെ മേൽ നിഴലിട്ടു. മേഘത്തിൽ നിന്ന്, ഇവൻ എൻ്റെ പ്രിയപുത്രൻ, ഇവങ്കിൽ ഞാൻ പ്രസാദിക്കുന്നു, ഇവന് ചെവി കൊടുപ്പിൻ എന്നൊരു ശബ്ദവും ഉണ്ടായി. ആമേൻ. ஆமீன். வேத பாடத்தை வாசித்த மகள் பின்ஸ்டியை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவங்க பீட்டரையும் பின்ஸ்டியையும் ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையை கொடுத்த ஜோஷுவாவையும் ஜோனாவையும் கர்த்தர் தாமே குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வேத பாடத்தை பிள்ளை ஜோயல் நமக்காக வாசிப்பான். Today's Bible reading is taken from the Gospel according to St. Matthew, chapter 17, verses 1 to 5. After 6 days, Jesus took with him Peter, James, and John, the brother of James, and led them up a high mountain by themselves. There he was transfigured before them. His face shone like the sun, and his clothes became as white as the light. Just then there appeared before them Moses and Elijah talking with Jesus. Peter said to Jesus, Lord, it is good for us to be here.
If you wish, I will put up 3 shelters, one for you, one for Moses, and one for Elijah." While he was still speaking, a bright cloud enveloped them, and a voice from the cloud said, "This is my son, whom I love. With him I am well pleased. Listen to him." Amen. ஆமென். வேதபாடத்தை வாசித்த பிள்ளை ஜோயலை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குறைவில்லாமல் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த நாட்களில் தேவையான பாதுகாப்பையும் சேவையையும் பரத்திலிருந்து கர்த்தர் தாமே கட்டளையிட்டு மற்ற கண்களில் தயவும் இரக்கம் கிடைக்கப்பெற்று பிள்ளையை குறைவில்லாமல் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு தலைப்பாக தெரிந்து கொண்டது தியோஃபனி. தியோஃபனி என்று சொல்லும்போது அப்பியரன்ஸ் ஆஃப் காட், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டெயிட்டி. தேவன் தன்னை மனிதர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்கு தான் தியோஃபனி என்ற ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. தேவன் மனிதர்களுக்கு முன்பாக அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவது. அதை குறித்து இந்த நாட்களில் ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். சீனாய் மலையிலும் மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் மர்ரூப மலையிலும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை அதில் உள்ள கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தியோஃபனி. அந்த தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 ஆசீர்வாதங்களையும், அந்த வெளிப்படுத்தின ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக, விட்னஸாக அல்லது டெஸ்டமனியாக அந்த தியோஃபனிக்கு இருந்தார்கள் என்பதை குறித்து ஒரு 2 அல்லது 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த நாளில் அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். சீரேசநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசநாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், நதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாளன். போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் நம்ம கடந்த நாட்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது அந்த மெர்சி சீட்டில், கிருபையின் ஆசனத்துல தேவ பிரசன்னம், ஆசரிப்பு கூடாரத்துல அவர் மனிதனை சந்திக்கும்படியாய் அதை ஆயத்தப்படுத்தி மோசேக்கு அதை சொன்னார் என்று பார்த்தோம். அது வேதத்துல அநேக இடங்கள்ல தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. முள்செடியில மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த நாட்களில் ஒரு 3 இடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தயவாய் கவனிங்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான நம்ம வாழ்க்கையில அது மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியமாக காணப்படும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தின் முன்பகுதி. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே என்று சொன்னா அந்த கிருபாசனத்துல, அந்த மேர்சி சீட்ல ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல சொல்கிறார், நான் உன்னை அங்கே சந்திப்பேன். தேவன் மனிதர்களோடு இடைப்படக்கூடிய நேரம், தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற நேரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய மகிமை
எப்போதும் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24 9 10 வசனங்கள்ல அங்க சீனாய் மலையிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் என்று அந்த சீனாய் மலையில தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். சீனாய் மலை என்று சொல்லும்போது அது தேவ பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டில் வரும்போது மறுரூப மலை மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன்லும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:5 இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவியொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வேதத்துல அநேக இடங்கள்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா வெளிப்படுத்தும் போது அந்த மனிதர்கள் அந்த தேவ வல்லமையினால தேவ பிரசன்னத்தினால அல்லது அந்த மகா மகிமையினால மனிதர்கள் அழிந்து போக கூடாதபடிக்கு தேவன் தன்னை அடக்கி கொண்டு மனிதர்கள் எவ்வளவு தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நம்ம அநேக இடங்கள்ல உண்டு. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம ஒரு 3 இடங்களை பார்த்தோம். ஒண்ணு அந்த மேர்சி சீட், கிருபையின் ஆசனத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல நான் உன்னை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி சீனாய் மலையில தேவ பர்வதமாகிய சீனாய் மலையிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மறுரூப மலையிலும் அதே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த முதல்ல நம்ம பார்க்கிறது பாருங்க, ஒரு கம்பேரிசன், அந்த தியோபனி அட் மவுண்ட் சீனாய் அண்ட் தியோபனி அட் மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன். சீனாய் மலையிலும் மறுரூப மலையிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல இவ்வண்ணமாக சொல்கிறது, பின்பு அவர் மோசே நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு 7 ஒப்புமை காணப்படுகிறது. எப்படி தேவன் தன்னை சீனாய் மலையில வெளிப்படுத்தினாரோ அதே போலவே அதே ஆண்டவர் மறுரூப மலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மூலமாக அதே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். பாருங்க, இங்க வந்து ஒரு 7 காரியங்களை நான் குறித்தெடுத்தேன், அதை உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். முதல்ல பாருங்க, அது தேவ பர்வதம், மவுண்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிற சீனாய் மலையில. அந்த சீனாய் மலை தான் தேவன் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்தினது, மோசேயை ஊழியத்துக்கு அழைத்தது, அந்த 10 கற்பனைகளை கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். அந்த சீனாய் மலை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அது அவர்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பவம். அப்போ அந்த சீனாய் மலையில ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, அதுல முதல் நான் சொல்லுவது ஒரு 6-7 ஒப்புமை காணப்படுகிறது. அதை அப்படி மனசுக்குள்ள அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸோடஸ் 24:1 நம்ம பார்த்தோம். அங்க எப்படின்னா ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரேலின் மூப்பரில் 70 பேரும் எங்க வாங்க, அந்த மருவ மலைக்கு, அந்த சீனாய் மலைக்கு வாங்க என்று சொல்றாங்க. அதே போல மத்தேயு 17:1 பாருங்க, அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இயேசுவும் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் போறாங்க. அங்க மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும், இங்க வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் போறாங்க. இன்னொரு 2வது ஒப்புமை நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 24:6 வருது பாருங்க. 24:16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் மேல் தங்கியிருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 17லயும் அதே மாதிரி 17:1 வருகிறது பாருங்க, 6 நாளைக்கு பின்பு அதே மாதிரி வருகிறது. சேம். 3வது ஒரு ஒப்புமை பார்க்கும்போது பாருங்க, அது வந்து சீனாய் மலை 24:16 வருகிறது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. இங்க வரும்போது பாருங்க 17:1 மறுரூப மலை என்று வருகிறது. உயர்ந்த மலையின் போய்
மறுரூப மலை என்று வருகிறது. உயர்ந்த மலையின் மேல் மறுரூப மலை, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகிரேஷன். நாலாவது ஒரு காரியம் பாருங்க, அந்த 24:16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் மூடி இருந்தது. கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது, ஒரு மேகம் மூடி இருந்ததாக போடப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 17:5 பார்க்கும்போது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அங்கேயும் ஒரு மகிமை, கர்த்தருடைய மகிமை இது மேகமாக கடந்து வருகிறது. இங்க மத்தேயிலும் அதே போல மவுண்ட் டிரான்ஸ்பிகிரேஷனிலும் தேவ மகிமை கடந்து வருகிறது மேகத்தின் வடிவில். அடுத்தது 6வது ஒரு காரியம் பார்க்கும்போது பாருங்க, யாத்ராகமம் 34:29 சொல்லப்பட்டிருக்கிறது, சீனாய் மலையில் இறங்குறது போது தன்னோடு கூட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிக்கதை மோசே அறியாதிருந்தான். ஆண்டவர் அந்த சீனாய் மலையில மகிமையா இறங்கினதுனால மோசேயின் முகம் பிரகாசித்ததாக போடப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 17:2 அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அங்கேயும் பிரகாசம், இங்கேயும் பிரகாசம். அதே மாதிரி மத்தேயு 6வது ஒரு காரியம், யாத்ராகமம் 24:12 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க மத்தேயு 17:5 இருந்து அதுலேயும் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்ப இங்கேயும் ஆண்டவர் பேசுகிறார். 7வது ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார், he shaped the history of Israel. அந்த சீனாய் மலையில தான் ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய அந்த அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்குபடுத்தினதாக சீரமைத்ததாக பார்க்கிறோம். மறுரூப மலையிலும் யாரெல்லாம் அவருக்கு அந்த சத்தத்தை கேட்டாங்களோ அவங்களையும் ஆண்டவர் பிற்காலத்துல தன் சபையை நடத்தும்படியாய் அவர்களை உருவப்படுத்துகிறார், ஷேப் பண்ணுகிறார். இப்படி 7 விதமான கம்பேரிசன் அந்த இதுல காணப்படுகிறது. அப்ப மறுரூப மலையில காணப்பட்ட அதே தேவன் தான் சீனாய் மலையிலும் காணப்பட்டவர், அவர்தான் ஆசரிப்பு கூடாரத்திலும் காணப்பட்ட ஒரே ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே. அப்ப இது முதல் காரியம். 2வது காரியம் பாருங்க, blessings of theophany. பாருங்க, அப்ப எப்பெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ ஜனங்களுக்கு, அப்போது என்ன நடக்கிறது பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. நல்ல ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். தேவனை அறிய அறிய ஆராதனை மகத்துவம் உள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாறுகிறது. தேவனை அறியாதவர்களும் ஆராதனை பண்ணலாம். அவங்க எப்படின்னா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக அல்லது எல்லாரோடு இணைந்து கைதட்டி பாடுவாங்க எல்லாருக்கும். ஆனா தேவனை அறிய அறிய அந்த ஆராதனையில ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அந்த தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை உணரக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் யோவான் 4:22 ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 4:22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அப்ப 3 ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் பாருங்க, நம்ம தேவனை அறிய அறிய அந்த ஆராதனை ஒரு மகத்துவம் நிறைந்ததாய், மகிமை நிறைந்ததாய், தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடியதாக அந்த ஆராதனை இருக்கும். 2வது பாருங்க, நம்ம தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது, தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது என்ன கிடைக்குமா, கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பேதுரு எழுதுகிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப நம்ம வாழ்க்கையில கிருபை வேணும், சமாதானம் வேணும்னா கர்த்தரை அறிய அறிய அது பெருகி கொண்டே இருக்கும். சமாதானம் பெருக வேண்டுமா, கிருபை பெருக வேண்டுமா, நம்ம இன்னும் அதிகமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நம்ம அவரை அறியும் போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமா. 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய மகிமையினாலும்
காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. பாருங்க, அப்ப ஆண்டவரை அறிய அறிய ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாத பட்சத்துல நம்ம அவரை அறிந்து கொள்வது கடினம். ஆனா ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஆசீர்வாதம் பாருங்க, அந்த ஆராதனை. நம்ம ஜீவியத்துல நம்ம பண்ணக்கூடிய ஆராதனை, ஆண்டவரை தொழுது கொள்கிறது, அது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், கிருபை நிறைந்ததாக இருக்கும், மகிமை நிறைந்ததாக இருக்கும். அது ஆண்டவரை இன்னும் கிட்டி சேரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர பாருங்க, அங்க வந்து என்ன இருக்காது, நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தது போல உலகத்தில் உள்ள எந்த காரியமும் அங்க வராது. உலகத்தில் உள்ள வெளிச்சம் வராது, உலகத்தில் உள்ள ஞானம் வராது. நம்மளும் ஆண்டவரும் தனித்திருக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான கிருபை. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரை அறிய அறிய பாருங்க, நம்ம அமைதலாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தை உணர்கிறது தான் அந்த மகிமை. இரண்டாவது, நம்ம அப்படி அவரை அறிய அறிய நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகுமா. அது மாத்திரம் இல்ல பாருங்க, நம்ம ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. பாருங்க, இந்த 3 ஆசீர்வாதங்களும் தேவனை அறியும் போது நமக்கு கிடைக்கிறது. இன்னும் லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம அந்த நாள் ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். அது நிமித்தம் தான் நம்ம இவ்வளவு பண்ணமாக பாடுகிறோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இது நம்மளுடைய ஞானத்தின் படி அல்ல. இந்த நாள்ல காலைல சகோதரிகள் கூட்டத்துல அழகாக அந்த செய்தியை கொண்டு போனாங்க. எப்படின்னா பாருங்க, அவருடைய உடன்படிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் வந்து நம்மளை உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். நம்ம அதுல சகோதரிகள் சொல்லும்போது ரெகேபியாவை குறித்து சொன்னாங்க. அவன் ஒரு பொல்லாத மனுஷன், பொல்லாத ராஜா. ஆனா பாருங்க, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் அவனை ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எருசலேமில் இருக்கும்போது பாருங்க, அந்த ஜனங்கள் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து ஆண்டவர் அவர்களுக்கு மனதிறங்குறதாக, அவர்களை ரட்சிக்கும்படி பூமிக்கு இறங்கி வந்ததாக அந்த கால அழகாக செய்தியை கொண்டு போறாங்க. கர்த்தர் தாமே அவர்கள் ஊழியங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்ப இந்த நாளை நான் சொல்ல விரும்புறது பாருங்க, நம்மளுடைய நிமித்தம் அல்ல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம், அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கைய நிமித்தம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த நாட்கள்ல இதுவரைக்கும் நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணாம இருந்தா, நீங்க அவரோடு ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை நீங்க பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறை தலைமுறை எல்லாம் ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு 4 தலைமுறைக்கு பிறகு நம்ம இருக்க மாட்டோம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அது பெருமூச்சு உண்டுன்னா அந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும். உதவாத
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்ப அந்த தியோபனியை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் தம்மை வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், சீனாய் மலையில வெளிப்படுத்தினதும், மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூப மலையில் தேவன் வெளிப்படுத்தினதுல ஒரு 7 கம்பேரிசன் இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். இரண்டாவது பிளெஸிங்ஸ் ஆஃப் தியோபனி, தேவன் தம்மை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவரை அறிகிற அறிவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். 4வது, தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அதை அறிந்து தேவனை அறிந்த ஜனங்களின் அந்த சாட்சியை நம்ம நம்ம மறுரூப மலையில பார்க்கும்போது யோவானும் பேதுருவும் யாக்கோபும் இருந்ததாக பார்க்கிறோம். பிற்காலத்துல பாருங்க, யோவான் சொல்லும் போது 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதி முதலாய் இருந்ததும், பாருங்க அவன் சொல்லுகிறதை பாருங்க, ஆதி முதலாய் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஏன் இவ்வளவு வல்லமையா இருந்தாங்கன்னா, அவங்க ஆண்டவரை தரிசித்தார்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை பாருங்க, நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன் இவ்வளவு வல்லமாய் கிறிஸ்துவ வளர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆதியில அவர்கள் ஆண்டவரை கண்டார்கள், ஆண்டவரை தரிசித்தார்கள், ஆண்டவரை தொட்டார்கள், ஆண்டவர்களை உணர்ந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, பேதுருவும் அதே போல சொல்லுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 18 உள்ள வசனங்கள்ல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் ஏற்று பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டோம். ஏன் இப்படி அவங்க இவ்வளவு வல்லமையாக மகிமையாக இருந்தாங்கன்னா, அவங்க அந்த சத்தத்தை கேட்டார்கள், ஆண்டவரை தொட்டார்கள், ஆண்டவரை கண்டார்கள், தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள் இருந்தாங்க. அதனாலதான் அவர்களுடைய சாட்சிகள் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. அதே மாதிரி யாக்கோபை குறித்து பாருங்க, ஒரு காலத்துல அவன் சொல்லும்போது சொன்னா, அக்கினியை இறக்கி இந்த ஜனங்களை எல்லாம் அழித்துருவோமா, ஆண்டவருக்கு விரோதமா இருந்த ஜனங்களை அழித்துருவோமா என்று சொன்னா, அதே யாக்கோபு இரத்த சாட்சியாய் மறைக்க தன்னை ஒப்பு கொடுத்தான் இல்லையா? அப்ப அதனால்தான் பாருங்க, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது அது அவர்களுடைய சாட்சி மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இப்ப நவீன காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது சாட்சிகள் சொன்னா, அவங்க சொல்லுற சாட்சிக்கும் வேதத்துக்கும் ஒரு பொருத்தம் இல்லை. அவன் சொல்லுறது தேவ மனுஷனா தேவ சாட்சியான்னு சொன்னா அவங்க சொல்லுறது நடக்கணும். அப்படி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. கொஞ்ச நாளாகவே ஒரு எத்தனையோ வருஷங்களாக நாம பார்க்கும்போது பெரிய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க சாட்சிகள் எல்லாம், அவங்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்தா அது நடக்கவே இல்லை. அப்ப அது அவங்க சொந்தத்துல இருந்து சொல்றாங்களே தவிர அவர்கள் ஆண்டவரை கேட்கவும் இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும் இல்லை, ஆண்டவரை பார்க்கவும் இல்லை, ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அவர்கள் சுயமாக சொல்லக்கூடிய காரியம் அது நமக்கு தேவையில்லாதது. அந்த நாள நான் சொல்ல வரும்போது பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய தொட்ட அந்த ஜனங்கள் உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்தாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு சயின்ஸ் இதுல நான் அவருக்கு பேரு விக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரிமினல் லாயர், அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அவர் ஒரு
கிரிமினல் லாயர், ரொம்ப ஃபேமஸ் கிரிமினல் லாயர், மிகவும் அதிகமாக வெறும் கன்சல்டேஷனுக்கு எவ்வளவு அதிகமாக பணத்தை வாங்குகிற ஒரு பெரிய கிரிமினல் லாயர். அப்போ அவர் ஆண்டவருக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான். ஆனால் உலகத்தில் உள்ள அந்தஸ்திலும் பணத்துக்கு பின்னால போயிருந்தார். ஆனால் அவங்க மனைவி உண்மையான ஒரு தேவ மனுஷி. எப்பவுமே அவங்க ஆலயத்துக்கு போகும்போது இவரை எப்பவுமே கூட்டுட்டே இருப்பாங்களா, வாங்க வாங்கன்னு. அப்போ இவர் போகாம அதை தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் நச்சரிப்பு தாங்காம ஒரு ஓய்வு நாளில் அந்த சகோதரியோட கூட போயிருக்காரு. அந்த மனைவியோட கூட போயிருக்கும்போது வேண்டா வெறுப்போட அந்த சகோதரி கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லும் போது இவர் ஒரு மூலையில் தூரத்தில் போய் நின்னாராம். அதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் எடுக்கவில்லை என்று, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் அந்த கர்த்தருடைய பந்தியில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது அப்படி இவரை கடந்து அப்படி போயிருக்கும்போது ஒரு பெரிய தேவ பிரசன்னம் இவருடைய உள்ளத்துல இவருக்கு நேராக கடந்து வந்துதான். ஒரு தேவ பிரசன்னம் கடந்து வந்த உடனே பாருங்க, அந்த கர்த்தருடைய பந்தியும் அவருடைய இரத்தமும் அந்த மாம்சத்தையும் பார்த்த உடனே இவருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பாவ உணர்வு வந்திருக்கிறது. நேராக வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய 18 மாசங்கள் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ரூம்ல இருந்து வேதாகமத்தை வாசிக்கிறவராக இருந்திருக்கிறார். வேதாகமத்தை வாசித்து அவருடைய வேலையை விட்டுட்டாரு. எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் ஜீவித்ததாக அந்த சம்பவம் சொல்கிறது. 18 மாசம் முடிந்த பிறகு அவர் முதல் தடவை ஆலயத்துக்குள்ள வராராம். ஆலயத்துக்குள்ள வரும்போது பார்த்தா ஆலயத்தின வெளியில ஒரு பிசாசு பிடிச்சவன் இருந்திருக்கான். அவன் பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்து பிசாசு அவனை விட்டு ஓடி விட்டது. பாருங்க, அவர் ஒண்ணுமே சொல்லலை. அவருடைய பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம், அவர் தேவ பிரசன்னம் அவரோடு இருந்ததுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்ததாக அந்த சயின்ஸ் மேகசின்ல அதுல எழுதியிருக்கிறது. இப்போதும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தி. கர்த்தர் நிறைவாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி இந்த ஓய்வு நாளின் ஆராதனை நம்ம நிறைவு பண்ணலாம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிருந்தது. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து நம்மை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும் ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அன்னைக்கு கர்த்தரை எப்படி தம்மை வெளிப்படுத்தினீரோ அதே போல நாங்களும் அதாவது உண்மை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்.
அந்த யோவான் சொன்னது போல எங்கள் கைகளால் நாங்கள் உம்மை தொட, உம்மை ஸ்பரிசிக்க, நீர் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் நாங்கள் மெய்யான சாட்சியாக கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாவை, அம்மாவை, ஆண்டவரை, பெற்றோர்களை, சகோதர சகோதரிகளை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பஸ் காட்டுக்குட்டியான இரத்தத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல, சட்டங்கள்ல எல்லாம் பஸ் காட்டுக்குட்டியான இரத்தம் பூசப்பட்டு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருப்பாதங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் துணை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நாம் பரத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னி. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் இஷ்டப்படும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த நமது பிள்ளைகள் சந்ததியோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you. கடந்த நாட்கள்ல கேட்ட கேள்விக்கு ஜோயல் அந்த குலுக்கி எடுத்தான். அதுல வந்தவங்க பிரதர் கோயில் ராஜும் பிள்ளை கேரளினும். கர்த்தர் தாமே பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் கேள்வியாக அந்த மவுண்ட் சீனாய் தேவ பர்வதத்துக்கும் அந்த டிரான்ஸ்பிகேஷன் மவுண்ட் டிரான்ஸ்பிகேஷன் மறுரூப மலைக்குள்ளேயும் ஒரு 7 ஒப்புமை நான் சொன்னேன் உங்களுக்கு. அது பழைய ஏற்பாட்டில் யாத்திராம் 24:1 புதிய ஏற்பாட்டில் வரும்போது மத்தேயு 17 அது கம்பேரிசன் அழகாக இருக்கிறது. ஒரு 7 காரியங்கள். உங்களுக்கு முடிந்ததை எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்தை நாளைக்கு அவங்க பிரதர் ராஜ்குமாரும் பெமிலாவும் ஆனியும் அனையாவும் நித்தியமாக சேர்ந்து அதை துண்டு போட்டு எடுப்பாங்க. இன்னொரு நல்ல செய்தி, ஆண்டவர் நமக்கு ஒரு கையளவு மேகத்தை அஜ்மான்ல தந்திருக்காங்க. அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபையாய் இறங்கி அதை எப்ப தொடங்கலாம் என்பதை கர்த்தர் தாமே நமக்கு வழிகளை திறந்து தரும்படியாய் கர்த்தர் ஒரு தேவ ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் மீண்டுமாய் நம்ம எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் அநேகருக்கு சாட்சியா இருக்கவும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. God bless you.